அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் 3 தடவை பின்வரும் வாசகங்களை சப்தமிட்டு கூறும்படி ஓர் அறிவிப்பாளருக்கு கட்டளையிடுகின்றான். கேட்பவர் எவரேனும் இருக்கின்றனரா? அவர் கேட்பதை நான் கொடுக்கிறேன். தௌபா செய்பவர் எவரேனும் இருக்கின்றனரா? அவருடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாவ மன்னிப்பு தேடுபவர் எவரேனும் இருக்கின்றனரா? அவருக்கு நான் பாவ மன்னிப்பளிக்கிறேன். ஒரு சீமானுக்கு கடன் கொடுப்போர் யாரும் உண்டா? அவன் ஒன்றும் இல்லாதவன் அல்ல, மேலும் சிறிதும் குறைக்காமல் நிறைவேற்றுபவன் என்று அவர் சப்தமிடுகிறார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது: அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கும் நேரத்தில் நரகத்திற்குரியவர்களான 10 லட்சம் நபர்களுக்கு நரகிலிருந்து விடுதலை அளிக்கின்றான். ரமலான் மாதத்தின் கடைசி நாளில் அம்மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை விடுதலை அளித்த அளவுக்கு ஒரே நாளில் விடுதலை செய்கிறான். லைலத்துல் கத்ர் இரவு வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான். அவர்கள் மலக்குகளுடைய ஒரு பெரும் கூட்டத்துடன் பூமிக்கு வருகை தருகிறார்கள். அவர்களிடம் ஒரு பச்சை கொடியும் இருக்கும். அக்கொடி காபாவின் மீது நட்டு வைக்கப்படும். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 இறக்கைகள் இருக்கும். அவற்றின் 2 இறக்கைகளை அந்த இரவில் மட்டும்தான் விரிக்கிறார்கள். அவ்விரண்டையும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை விரித்து வைத்திருப்பார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளை நோக்கி பிரிந்து செல்லுமாறு கூறுகிறார்கள். அவர்கள் சென்று உலகெங்கிலும் நின்றவராக, உட்கார்ந்தவராக, தொழுபவராக, திக்ரு செய்பவராக இருக்கின்ற அனைவருக்கும் சலாம் கூறி அவர்களிடம் முசாபஹத் செய்கின்றனர். அவர்களுடைய துஆக்களுக்கு ஆமீன் கூறுகின்றனர். இது ஃபஜ்ர் உதயமாகும் வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஃபஜ்ர் உதயமானவுடன் மலக்குகளே புறப்படுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹு தாலா அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலுள்ள மூமின்களின் தேவைகள் விஷயத்தில் என்ன முடிவு செய்துள்ளான் என்று கேட்பார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலா அவர்களின் பக்கம் கவனம் செலுத்தி 4 நபர்களைத் தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் மன்னிப்பளித்து விட்டான் என்று கூறுவார்கள். அதனை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த 4 நபர்கள் யார் என்று கேட்டனர். முதலாவதாக மது அருந்தும் பழக்கமுடையவன், 2 தன் பெற்றோருக்கு மாறு செய்பவன், 3 உறவு முறையை துண்டித்து வாழ்பவன், 4 வைராக்கியம் உடையவன், அதாவது மனிதர்களுக்கிடையில் துண்டிப்பை ஏற்படுத்துபவன் என பதிலளித்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.